Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இனோவேஷன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் மூலியமா ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் வந்து கிளியர் பண்றவங்களுக்கு மாசம் 20,000 ரூபாய் சேலரி ரேஞ்சில் பெரிய கம்பெனில வந்து உங்களுக்கு வேலை வந்து வாங்கி கொடுக்க போறதா வந்து இந்த ஒரு அப்டேட் மூலியமா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது மூலியமா வந்து எந்த கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதன் மூலியமா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ உங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கவர்மெண்ட் சார்பில் இப்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிஷரி ஆயிருக்காங்க. நிறைய திட்டங்கள் அப்படிங்கறத கொண்டு வந்துட்டாங்க. இது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களுமே வந்து ட்ரை பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து நம்ம தமிழக அரசு தாட்கோ டிபார்ட்மெண்ட் தான் வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மேலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இளநிலை பொறியியல் பட்டதாரி இளைஞர்களுக்கு புத்தாக்க பொறியியல் பயிற்சி, அதாவது இனோவேஷன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தமிழக அரசு வழங்க உள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் தாட்கோ மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சார்ந்த இளநிலை பொறியியல் பட்டதாரி இளைஞர்களுக்கு புத்தாக்க பொறியியல் பயிற்சி இனோவேஷன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் வழங்கப்பட உள்ளது அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. தாட்கோ இதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரோக்ராம் இனோவேஷன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் வந்து வழங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியானது கணினி பொறியியல் நிபுணத்துடன், அதாவது சிஸ்டம் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்டை அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா உங்களுக்கு புதுமை திறன்களை வந்து வழங்குதல், மேலும் மின்னணு வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி துறை சார்ந்த விஷயங்கள், தானியங்கி தொழில்நுட்பம், அதே மாதிரி வந்து இயந்திரவியல், அதே மாதிரி வந்து சேர்க்கை உற்பத்தி, இது சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் மூலியமா உங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதிநவீன தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் நிபுணராக உருவாக்குவதற்காக பாதையை வந்து வழிவகுப்பதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி நோக்கமாகும் அப்படிங்கறதையும் இதன் மூலியமா ஷேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? தாட்கோ மூலமாக கடந்த ஆண்டு பயிற்சி பெற்ற 28 இளைஞர்கள் பெரிய பெரிய டாப் கம்பெனியான நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அசோக் லேலாண்ட், அதே மாதிரி டிசிஎஸ், இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்என்டில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆர்என்டில வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா இதன் மூலமா நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கறத சொல்ல வராங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சார்ந்தவர்கள் இப்பயிற்சிகள் பெற 2022, 23 மற்றும் 24 கல்வி ஆண்டில் ஏதேனும் ஒரு இளநிலை பொறியியல் படிப்பில் தேர்ச்சி பெற்று 21 வயது முதல் 25 வயதுடையவராக வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் வந்து 3 லட்சத்துக்கு மிகாமல் வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பயிற்சியில் பயன்பெற தகுதியுள்ளவர்கள் வந்து இந்த வெப்சைட்ல thoughtco.com அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. பயிற்சிக்கான அளவு அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 10 வாரங்கள் வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 10 வாரம் அப்படின்னா 10 வீக்ஸ் இருக்கும். அந்த 10 வீக்ஸை நீங்க வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 1.5 மாசம் தான் இருக்கும். சோ 1.5 மாசத்தை நீங்க கரெக்டா வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு 1.5 மாசம் 2 மாசம் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இந்த பயிற்சியானது கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, சேலம், ஓசூர் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகிய இடங்களில் தங்கும் வசதியுடன் உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பயிற்சி மூலியமா உங்களுக்கு என்னென்ன இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க பாருங்க. டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனங்கள்ல, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனில, அதே மாதிரி வந்து ஆட்டோமேட்டிவ் கம்பெனில எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இதன் மூலியமா வந்து பெறலாம் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி வந்து 20,000 ரூபாய் சேலரி ரேஞ்ச்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து அப்டேட். சோ இப்போ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை டச் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு கேட்பாங்க. நீங்க இந்த 3 கம்யூனிட்டில ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டி இருக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது வந்து தாட்கோ டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து வழங்குறாங்க. தாட்கோ அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த 3 கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும் தான் வந்து தாட்கோல வந்து இருப்பாங்க. சோ இதுல நீ எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய கேஸ்ட் நேம் வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் வந்து கொடுங்க. உங்களோட இயர் ஆஃப் பாசிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல நம்ம அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபாதருடைய நேம், ஃபாதருடைய ஆக்குபேஷன்,
மதருடைய நேம், மதருடைய ஆக்குபேஷன், ஃபேமிலியோடைய இன்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா less than 3 lakhs 3 lakhsக்கு கம்மியா இருக்கிற மாதிரி பாருங்க. அதுக்கு மேல வந்து போயிடக்கூடாது. டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், நீங்க மேலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபீமேல்ஸும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், நீங்க எந்த வில்லேஜ் நேம், தாலுக் நேம், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம், உங்களுடைய பின்கோட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதே மாதிரி உங்களுடைய ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்க எந்த பிரான்ச்ல வந்து ஸ்டடி பண்றீங்களோ அந்த ஸ்டடியோடைய பிரான்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த காலேஜ், எந்த யூனிவர்சிட்டி, இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அதே மாதிரி வந்து புத்திரை வண்ணன் மெம்பர்ஷிப்ல நீங்க வந்து மெம்பரா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்க இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். நோன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா இதை நீங்க அப்லோட் பண்ண தேவையில்லை. இதை ஒன்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல டிக்ளரேஷனுக்காக ஒரு டிக் இருக்கும். இதை டிக் பண்ணிட்டு இந்த மேத்தமெட்டிக்கல் கேப்சாவை அப்படியே பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணிட்டு இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இனோவேஷன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராமுக்கு நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க கிளாஸ் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்றாங்களோ அந்த டேட்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். தாட்கோட் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து கால் வரும். நீங்க உங்க நேர்பைல எந்த லொகேஷன் வந்து நேர்பையா இருக்கோ அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா தங்கி கூட நீங்க வந்து இந்த 10 வீக்ஸ்க்கான அந்த கிளாஸஸை நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா நீங்க பயன்பெறீங்களோ இல்லையோ அவங்க யாராச்சும் ஒருத்தவங்களாவது பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.